पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்துல லாஸ்டா நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். வீத்தராக பயக்ரோதாக மன்மயா மாம் உபாசிரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுடைய ஜென்மம், ஈஸ்வரனுடைய கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சொப்பனத்துல பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு கேரக்டர். நேற்று நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்துல ஏன் உருவம் தெரியல. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம சொப்பனத்துல நம்ம தெரிய மாட்டோம். ஆனா நம்ம இருக்கிறோன்றது அந்த பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அப்ப நேத்து சொப்பனத்துல நான் பாத்தீங்கன்னா என்ன நான் பார்த்தேன், ஆப்ஜெக்ட்ல இருக்கிறதெல்லாம் பாக்குறேன், நான் இருக்கேன்றது தெரியுது. ஆனா நான் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது, விவகாரம் நான் பண்றேன்னு தெரியுது. அப்ப என்னுடைய சொப்பனத்துல நான் வந்தேன் அப்படின்னா அது அவதாரம். அப்ப என்னுடைய சொப்பனத்துல இருந்துகிட்டு நான் நிறைய கர்மங்களை பண்றேன். அந்த சொப்பனம் முடிச்சதுக்கு பிறகு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கேரக்டர் ஒன்று வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. நான் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பார்த்தனே, அந்த கேரக்டர் பிறக்கவும் இல்லை. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணவும் இல்லை. சொப்பனம் நடக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, சொப்பனம் பார்க்கிற வரைக்கும் சத்தியமா இருக்கு. சொப்பனம் முடிச்சதுக்கு பிறகு பொய்யா போயிடுது. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரனுடைய சொப்பனம். அந்த சொப்பனத்துல பாத்தீங்கன்னா அவர் வேணுங்கும் போது அவர் பரமாத்மா என்ன பண்றார், தன்னையே பாத்தீங்கன்னா சிருஜாம் யகம், தன்னையே திரும்ப திரும்ப அவர் என்ன பண்ணிக்கிறார், சிருஷ்டி பண்ணிக்கிறார். சிருஷ்டி பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கர்மங்களை பண்ற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல அவர் உதிக்கவும் இல்லை, அவர் உற்பத்தியாகவும் இல்லை, ஜனிக்கவும் இல்லை. அதே மாதிரி அவர் எந்த கர்மங்களையும் பண்ணவும் இல்லை. எப்ப தெரியும் சுவாமி அப்படின்னா, நம்ம ஆத்மஸ்வரூபத்துல வேக்கப் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம சொப்பனத்திலிருந்து வேக்கப் ஆகும் போது நம்ம சொப்பனம் பொய்யா போயிடுது. அதே மாதிரி இந்த ஜாகிரதம்ன்றது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சொப்பனம். இந்த ஈஸ்வரனோட சொப்பனம் இந்த ஜாகிரதத்திலிருந்து நான் அப்படின்னு கான்சியஸ்னஸ்ல நான் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனேன் அப்படின்னா, எனக்கு உள்ளார அகவிழிப்பானது உண்டாச்சு அப்படின்னா, நான் சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் சச்சிதானந்தமா என்ன அறியும் போது அப்ப இந்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா பொய்யா போயிடுது. இந்த ஜெகத்தை கிரியேட் பண்ண ஈஸ்வரனும் பொய்யா போயிடுறார். இங்க இருக்கக்கூடிய ஜீவர்களும் ஜெகத்தும் எல்லாம் சொப்பன மாதிரி பொய்யா போயிடுது. அப்ப இருக்கிறது எது அப்படின்னா, ஒரே ஒரு தத்துவம், ஈஸ்வர தத்துவம் மட்டும்தான் இருக்கு. அந்த ஈஸ்வர தத்துவத்துக்குள்ளாரதான் சொப்பனம் நடக்குது. அந்த சொப்பனத்துலதான் நீங்க நான் எல்லாம் இருக்கும். அப்ப ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மையும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம எல்லாரும் என்னவா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி என்னோட சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாம் என்னோட இருப்பு தன்மையில தான் இருந்தாங்களோ, என்னோட எக்ஸிஸ்ட்ல தான் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் இருந்துச்சோ. நிறைய கேரக்டர் நேற்று பார்த்தேன். அந்த கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோட கான்சியஸ்னஸ்ல இருக்கு, என்னோட ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்ல அநேக பிரதிபிம்பங்களா நிறைய ஜீவராசிகள் அங்க பார்த்தேன். அதே மாதிரி இந்த ஜாகிரதத்துல இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் பின்பக்கம் இருக்கார். அந்த ஈஸ்வரனோட கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம். அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ஈஸ்வர சுரூபம், பிரம்மஸ்வரூபமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல முறையில புத்தியில அண்டர்ஸ்டாண்ட் வர ஆரம்பிக்கும் போதே பரோட்ச ஞானம் நல்ல திருடமாக அழகாக இதையே திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம். இது எல்லாம் சொப்பனம், இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு பண்ணும்போது என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, வீத ராக பயக்ரோதாக நமக்கு மெதுவா மெதுவா பாத்தீங்கன்னா ராகம் விட்டு போகும். எதை ஆசைப்படுறது, சொப்பனத்துல ஏதாவது ஆசைப்பட வேண்டி இருக்கான, சொப்பனத்துல ஆசைப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லை, ஏன்னா பொய்யானது. சரி, எதை குடிச்சாவது பாத்தீங்கன்னா பயம் உண்டாகுமா அப்படின்னா, சொப்பனத்துல பாத்தீங்கன்னா செத்து போனா உண்மையிலேயே செத்து போனோமா இல்லை, இல்லையே காலையில வேக்கப் ஆகும்போது பொய்யா போச்சு. அப்போ ராகம்னு சொல்லக்கூடிய விருப்பும் பயமும் அதே நேரத்துல குரோதமும், யாரிடத்துல கோவப்படுறது, யார்கிட்ட கோவப்படுறது, நம்ம குரோதப்படுறது ஒண்ணும் இல்லை, எல்லாம் பொய்.
அப்படின்னு நல்லா இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் ஆக ஆக டைஜஸ்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகமும் பயமும் குரோதமும் வீத்த அப்படின்னா விட்டு போயிடும். அப்படி விட்டு போனவர்கள் என்ன பண்றாங்க? மண்மயா. மண்மயா அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் தெளிவா சொல்லியிருந்தார் பாஷ்யத்துல. பிரம்ம விதக ஈஸ்வர அபேத தர்ஷனகன் ஆச்சாரியர் போட்டிருந்தார். என்னிடத்திலேயே எண்மயமானவர்கள். எண்மயமானம்னா என்ன அர்த்தம்? சதா காலம் அகம் பிரம்மாஸ்மி, வெறும் கான்சியஸ்னஸ்லயே நான் வேற ஈஸ்வரன் வேற இல்ல, ஒரே ஈஸ்வரன் தான், அந்த ஒரே ஈஸ்வரனோட பிரதிபிம்பம் தான் நான். வாஸ்தவத்துல பிரதிபிம்பமும் பிம்பமும் வேறு வேறு இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான் அப்படின்னு அந்த சதா காலமும் அந்த ஈஸ்வர தத்துவத்திலேயே இருக்கிறவங்களுக்கு பேரு மண்மயான்னு பேர். மண்மயான அர்த்தம் எண்மயமானவர்கள், தத்துவத்தை அறிந்தவர்கள். அது மட்டும் இல்ல, மாம் உபாசிரிதாக, அவங்க சதா காலமும் அகம் அகம் அகம்ன்ற அந்த ஸ்புரணத்திலேயே நிக்கிறாங்க. வேற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவையும் அவர்கள் சார்ந்திருப்பதில்லை. சதா காலமும் என்னையே சார்ந்திருப்பவர்கள், என்னையே ஆசிரியம் பண்ணி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? நிறைய பேருங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, பரம்பரையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து இந்த வித்யா பிராப்தி ஆனதுல இருந்து குரு சிஷ்யன்னு அநேக ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயாச்சு. இப்பவும் அநேக புருஷர்கள் வந்து போயிட்டே இருக்காங்க, நமக்கு தெரியல, மீடியால இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். அப்ப அது மாதிரி இருக்கிறவங்க ஞான தபசா, ஞானம் தான் தபஸ். என்ன தபஸ்? ஞானம். இதெல்லாம் பொய், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. மித்யாத்வ நிச்சயம்னு பேர். இது எல்லாம் மித்யா, இது எல்லாம் தோற்ற மாத்திரம். என்னோட தேகத்திலிருந்து இந்த ஜெகத்து வரைக்கும் எல்லாம் தோற்றம். நான் மாத்திரம் அகம் 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 சொல்லக்கூடிய அந்த சச்சிதானந்தம் மட்டும்தான் சத்தியம். அப்படின்ற ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாப்பங்களும் புண்ணியங்களும் கர்மங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சுத்திகரணம் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. ஞானாக்னி தக்த கர்மானாம் பின்னாடி சொல்ல போறோம். ஞானம் என்ற அக்னியினால் எல்லா புண்ணிய பாப்பங்களும் பிறவிய கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிற புண்ணியம் பாப்பம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எரிஞ்சு போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் பூத்தாகான என்ன அர்த்தம்? சுத்தி ஆயிட்டவங்க. அந்த சுத்தமானவங்க என்ன பண்றாங்க? மத்பாவம் ஆகதாக, என்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவம் எது? சச்சிதானந்த சுரூபம், ஈஸ்வரனோட சுரூபம் சச்சிதானந்தம். அந்த சுரூபத்தையே அவர்கள் அடைகின்றார்கள் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 11வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க ஆச்சாரியர் ஒண்ணு பண்றார். தவ தருகி ராகத்வேஷௌஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கொஞ்சம் பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு சோப்பு போட்டுக்கிட்டு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ மோட்சம் கொடுக்குற. அப்படிதானடா கிருஷ்ணா? வருது இல்ல? அப்போ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆட்கள் மாதிரியே எங்கெல்லாம் ஸ்துதி பண்ணிக்கிட்டு சோப் போட்டுக்கிட்டு இருக்கோமோ காரியம் சாதிக்கலாம். அப்போ நீயும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லோக்கல் பெர்சன் தானா? தர்ஹி ராகத்வேஷௌஸ்தஹ தவ, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் உனக்கும் இருக்கு. நீ என்ன பண்ற? ஏன கேனச் ஏன கேபியஸ்சித் ஏவ ஆத்மபாவம் பிரயச்சதி ந சர்வேபிய இதி உச்சியதே. கொஞ்ச பேருக்கு மட்டும் நீ என்ன பண்ற? இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கற. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கறது இல்லை. எல்லாம் நீ ஒரு ஈஸ்வரனா இருந்தா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது தானேங்க. ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனா இருந்தா அப்படின்னா யோக்கியமானவனா இருந்தா நீ வந்து எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டிய. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் டெய்லி திட்டிட்டு இருக்கேன், கையில கிடைச்சா அடி நல்லா பின்னி எடுக்கலாம். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்க லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா. ஐயோ, உலகம் ஃபுல்லா கஷ்டம், துக்கம். இந்த துக்கப்படும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஆள் இந்த கிரியேஷனை பண்ண கேள்வி வருதா உங்களுக்கு? அப்படி கிரியேஷனை பண்ணுனா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஞானம் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஞானத்தை வச்சு எனக்கு வரக்கூடிய சரீரத்துல வரக்கூடிய உபாதைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் சேஃபா துக்கப்படாம இருக்கேன். இப்ப இதே ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம்ல பகவான். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா யாருமே துக்கப்படாம இந்த உலகத்துல இருக்காங்களே. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? கொஞ்சம் பேருக்கு உனக்கு அதான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சோப்பு போட்டவங்களுக்கு மட்டும் நீ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ற. சோப்பு போடாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ என்ன பண்ற? கண்டுக்காம கஷ்டப்படட்டும்னு விட்டுற. அப்ப உனக்கும் கூட ராகத்வேஷமானது இருக்கு. தானே? இதுக்கு என்ன பேரு அப்படின்னா நைஷ்கிரண்ய தோஷம் அப்படின்னு பேரு. பிரம்மசூத்திரத்துல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கேள்வி வருது, முக்கியமான கேள்வி வருது. இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை வந்து விபரீதமா படைச்சிருக்காருல்ல, யோசிச்சு பாருங்க. விபரீதமா படைக்கும் போதே எல்லாத்தையும் நல்லா படைக்க வேண்டியதுங்க. கை கால் இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்களா. நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன குட்டி பொண்ணு,
அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்துல போயிட்டு வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குது. ஐயோ துக்கம்னா துக்கம், பிறக்கும் போதே தரித்திரம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 3 குழந்தைங்களை காட்டுறாங்க, அம்மாவோட வந்து நிக்குது. அந்த 3 குழந்தைங்களும் சொல்லுது என்னன்னா, எப்ப சாப்பிடுறீங்க அப்படின்னா, ராத்திரி மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க. 3 சிண்டு வண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கிற குழந்தைங்க. ஹஸ்பண்ட் இல்ல. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு சாயந்தரம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்தாதான் இந்த குழந்தை சாப்பிடுது. ராத்திரி மட்டும்தான் ஃபுட்டு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து கேன்சர், பிறக்கும் போதே கேன்சர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ராகத்வேஷங்க இந்த பரமாத்மா. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருணையே இல்லை. நைஷ்கர்ணியம் அப்படின்னு சொல்லுவோம், நிஷ்கிருண்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கருணையே இல்லாதவர் ஈஸ்வரன். வந்து கருணை உள்ளவர்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மகா அரக்க, அசுரன், அசுர இயல்பு படைத்தவர் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த உலகத்தை பார்க்கும்போது அது மாதிரி தோணுது. தோண மாத்திரத்துல ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 11வது ஸ்லோகம். ये यथा मां प्रपद्यन्ते, ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम्, तांस्तथैव भजाम्यहम्। मम वर्त्मानुवर्तन्ते, मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः, मनुष्याः पार्थ सर्वशः। ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम्, मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः। ஆச்சாரியர் சொல்றார், ஹே பார்த்த, ஹே பார்த்தன பொறுமையுள்ளவனே, பிரித்தாவோட மைந்தனே அர்ஜுனா. ஹே அர்ஜுனா, ஏ எவர்கள், ஏ அப்படின்னா எவர்கள், யதா மாம் பிரபத்யந்தே எந்த விதத்தில் என்னை பூஜை செய்கிறார்களோ ஆராதிக்கின்றார்களோ, என்ன எந்த விதமா ஆராதனை செய்கிறார்களோ அந்த விதமாக நான் தான் ததாயேவ பஜாமி, நான் அவர்களை அந்த விதமாகவே அனுக்கிரகம் செய்கின்றேன். ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி என்ன ஒரு பப்ளிக் வந்து சாதாரணமா எப்படி என்ன அணுகுறாங்களோ அதே மாதிரி நானும் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றேன். நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஏதாவது சேஷ்டை பண்ணோம்னா என்ன, கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பமும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். நான் போய் கண்ணாடியை பார்த்து திட்டினேன்னா அந்த கண்ணாடியில இருக்க பிரதிபிம்பம் என்னை பார்த்து திட்டும், எவ்வளவுதானே. நான் நமஸ்காரம் பண்ணேன்னா கண்ணாடியில இருக்க பிரதிபிம்பம் நமஸ்காரம் பண்ணும். பகவானும் அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகிற. நம்ம எந்த விதமா பகவான ஆராதனை பண்றோமோ, யதாயேவ பிரபத்யந்தே மாம் பிரபத்யந்தே என்னை எந்த விதமாக பூஜிக்கிறார்களோ பாவிக்கின்றார்களோ அந்த விதமாகவே நான் தான் பஜாமி அவர்களை அனுக்கிரகம் செய்கின்றேன். பஜாமின்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல அனுக்கிரகம் செய்கின்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனுஷ்யா சர்வசக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா விதங்களிலும், சர்வசகன்றதுக்கு அர்த்தம் எல்லா விதங்களிலும், மம வர்த்தமானம் வர்த்தந்தே, மம வர்த்ம அனுவர்த்தந்தே, என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா வர்த்ம அப்படின்றதுக்கு அர்த்தம் பாதை, என்னுடைய பாதையில் தான் அனுவர்த்தந்தே செல்கின்றார்கள். எல்லாரும் நாம் போட்ட மார்க்கத்துல தாங்க எனக்கு சிருஷ்டிகர்த்தாவாச்சு ஸ்திதிகர்த்தாவாச்சு. அவர் தானே எல்லாத்தையும் ஸ்திதி பண்றார். இந்த உலகம் ஃபுல்லா நாம் போட்டு கொடுத்த மார்க்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோகம் பின்னாடி வரப்போகுது. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு. நான் சொன்னல கருணையே இல்லாதவர் அப்படின்னு நம்ம சொன்னமே, அது பொருந்துமா சுவாமி? 5:15 பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். உங்களுக்கு நான் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லதையும் கொடுக்கறது இல்ல, கெட்டதையும் நான் கொடுக்கறது இல்லைங்க. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நல்லதையும் கொடுக்கறது இல்ல, புண்ணியம் பாப்பம் எப்படின்னு எதையுமே கொடுக்கறது இல்ல. அவருக்கு இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து மேலையும் கருணை இருக்கு. ஏன்னா அம்மா அப்பா மாதிரி தானே அவரு, நம்மளுடைய அப்பா அம்மா. அப்ப அப்பா அம்மாவா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல பாரபட்சம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, இருக்காது. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம், நம்மளுடைய புத்தி எல்லாம் அஜ்ஞானத்தினால மூடி மறைக்கப்பட்டதா இருக்கு. அப்படி மூடி மறைக்கப்பட்டதா இருந்துகிட்டு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஏகப்பட்டதை கேட்டு வச்சிருக்கோம்.
இப்ப நமக்கு என்னெல்லாம் பிராப்தி ஆயிருக்கோ இந்த பிராப்தி ஆனதுக்கு எல்லாம் எதையோ ஆசைப்பட்டு நம்ம புண்ணியம் பாப்பம்னு கர்மா பண்ணிருக்கோமா? நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை ஜீவன் நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸோட பிளஷருக்காக எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணுது? புண்ணியத்தையும் பாப்பத்தையும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணிய பாப்பத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம பண்ண புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுக்கிறார். அவர் நியூட்ரலா தான் இருக்கார். நம்ம கேட்டோம், எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி குடும்பம் வேணும்னு நீங்க கேட்டிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்போம். அதனால பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தையா இருக்கட்டும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கேட்டது பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல கேட்டிருக்க மாட்டோம். அதான் விஷயம். கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கருமங்கள் பண்ணியிருப்போம். கேட்டு 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 நிறைய காமிய கருமங்கள் பண்ணியிருப்போம், நிறைய பாப்ப கருமங்கள் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னு தெரியாம பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இருக்கு. ஒவ்வொரு ஜென்மம் முடியும் போதும் அடுத்த பிராரப்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சங்கல்பம், போன ஜென்மத்துல பண்ண ஒரு சங்கல்பம், 100 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண சங்கல்பம், 1,00,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண சங்கல்பம், இது மாதிரி நிறைய கருமாக்கள் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆயிருக்கும். அப்படி மெச்சூரிட்டி ஆகும்போது எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்த்தை கொடுக்குது. அந்த பெர்த் பாத்தீங்க அப்படின்னா புண்ணியங்களும் பாப்பங்களும் கலந்ததா இருக்கு. அப்ப யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் காரணம் இல்லைங்க. நம்மளுடைய பெர்த்துக்கும் நம்மளுடைய சுகதுக்கத்துக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் தமிழ்ல சொல்லுவோம்ல. அவன் பண்ண புண்ணிய பாப்பம் தான் அவனுடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமா இருக்கு. அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டவர்களாக ஜீவர்கள் கர்மத்தை பண்ணி அந்த கர்ம பலனை அனுபவிக்கின்றார்கள். நான் ஒன்னும் கொடுக்கறது இல்லப்பா, நான் புண்ணியத்தையும் கொடுக்கறது இல்லை, பாப்பத்தையும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, முக்கியமானது. 7:21 போட்டுங்க. 7:21 பாத்தீங்கன்னா சொல்றார், யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ, யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் தாமேவ விததாம்யகம். அப்படியே டிட்டோங்க இது. இந்த ஸ்லோகமும் 7:21 ஒரே மாதிரி. எவர்கள் எந்த விதமாக என்னை பூஜிக்கிறார்களோ ஆராதனை பண்ணுகின்றார்களோன்னு இப்ப இங்க ஸ்லோகம் சொல்லுச்சு. அதேதான் எவரவர்கள் எந்த விதமான ரூபத்தை பக்தியோடு ஸ்ரத்தையோடு அர்ச்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த ரூபங்களிலிருந்து நானே பலன்களை தருவதன் மூலமாக அவர்களுடைய ஸ்ரத்தையை அசைக்க விடாமல் நல்லா ஸ்திரப்படுத்துகின்றேன் அப்படின்ற 7:21. அப்ப நீங்க எந்த ரூபத்தை வேணாலும் ஈஸ்வரனை வச்சுங்க, விநாயகரை வச்சுங்க, சுப்பிரமணியரை வச்சுங்க, சிவனை வச்சுங்க, அம்பாலை வைங்க, சிவனை வைங்க, யார வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் வச்சுங்க. யார் யார் எந்தெந்த ரூபங்களையும் நாமத்தையும் ஸ்ரத்தையோடு, ஸ்ரத்தா முக்கியம், நல்ல திருடமான ஸ்ரத்தையோடு பாத்தீங்கன்னா அர்ச்சிக்கின்றார்களோ அவரவர்களுக்கு அவரவர்கள் கேட்ட பலனை பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம். அதுக்கான கர்மத்தையும் பண்றோம், நல்ல திரவியங்களை வச்சு அபிஷேக ஆராதனைகள் பண்றோம், நிறைய டைம் கொடுக்குறோம் பகவானுக்காக. அப்ப என்ன பலன் கேட்கிறோமோ அந்த பலன்களை என்ன பண்றாரு பகவான் கொடுக்குறார். கேட்கிறானே, அம்மா என்ன பண்றாங்க, சரி பாவம் வரட்டும் அப்படின்னு அம்மா என்ன பண்றாங்க, கேட்டதெல்லாம் ஒரு அளவுக்கு கொடுக்குறாங்க. அப்ப பகவானும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றார். எந்த ரூபத்துல, அந்தந்த ரூபத்துல இருந்துகிட்டு அதனை அதனை கொடுக்கின்றார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், ஏனா எவர்கள், யதா யதான்றதுக்கு அர்த்தம் ஏன பிரகாரேன எந்த முறையில், எவர்கள் எந்த மெத்தடுல, ஏன பிரயோஜனேன யத் பலார்த்திதயா எந்த பலனை உத்தேசம் செய்தவர்களாக, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அது என்ன. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பாக்குறேன், எல்லாம் காமம் காமம் காமம், அவ்வளவு காமம். ஈஸ்வரனுக்காக ஈஸ்வர பக்தி யாரும் பண்றதில்லை. நம்ம சொல்றோம்ல, வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை நடக்கும். என் பணத்தை தான் ஆசைப்படுறாங்க. எல்லா ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா அப்பாக்களும் பாத்தீங்கன்னா இது மாதிரி கோவப்படுவாங்க. என்கிட்ட இருக்க பணம் தான் எல்லாத்துக்கும் தேவை.
நான் தேவையில்லை அப்படின்னு. எல்லா மனுஷங்களுக்கும் அவர்கிட்ட இருக்க பணத்தை மட்டும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளவு கொச்சையா இருக்கும்ல. ஒரு யோசிச்சு பாருங்க, பணத்துக்காக ஒருத்தரை வந்து பக்கத்துல இருந்துகிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணா எவ்வளவு ரொம்ப மோசமானது. அன்புன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன் மேல வைக்கிற அன்பு தானே முக்கியம். ஒரு பெர்சனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அப்ப அந்த லவ்வை விட்டுட்டு, நம்ம அன்பை விட்டுட்டு, பக்திய பிரேமையை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பரம பிரேம ரூபா பக்தி. பக்தின்றதே என்ன அப்படின்னா பரம பிரேம ரூபா, அஸ்மின் பரம பிரேம ரூபா. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நாரத பக்தி சூத்திரத்துல பக்திக்கு லட்சணம் சொல்லுது. அந்த ஈஸ்வரனிடத்துல மேலான அன்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி, வியாபாரத்துக்கு பேர் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எதையும் கேட்காம அப்பா என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கும். நிறைய குழந்தைங்க அப்பாட்ட வந்து பாத்தீங்கன்னா சோப் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வீட்டுல பூர்வாசிரமத்துல பார்த்திருக்கேன். சிஸ்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஐயோ, அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போய் பக்கத்துல போய் சோப் போட்டுருவாங்க. ஆபீஸ்ல இருந்து வந்தா போதும் அப்படியே பேசியே காரியத்தை சாதிச்சிருவாங்க. நான் பாப்போம், ஐயோ என்ன நமக்கு அந்த திறமையெல்லாம் இருக்காது, நம்ம பாட்டுக்கு தேவைன்னு இருப்போம். அப்ப பேசி பேசி பேசியே எப்படி காரியத்தை சாதிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல நம்ம பக்தி பண்றோம். திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் கிரிவலம் பண்றாங்க, நித்தியம் கிரிவலம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்பெல்லாம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோசியர்களும் இந்த கர்மகாண்டிகளும் ஜோசியர்களும் என்ன பண்றாங்கன்னா, இதை பண்ணுனா இது நடக்கும், இதை பண்ணுனா இதை நடக்கும், இதை பண்ணுனா இதை நடக்கும்னு நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஆசை ஆசை ஆசையினால வந்து பாத்தீங்கன்னா ஏன பிரயோஜனேன, எந்த பிரயோஜனத்தை மனசுல உத்தேசம் வச்சுக்கிட்டு, எத்து பலார்த்தி தயா, எந்த பலன் மேல ஆசை உடையவர்களா இருந்துகிட்டு மாம் பிரபத்தியந்தே, என்னை பூஜிக்கின்றார்களோ, ஆராதனை பண்றாங்களோ பல விதங்கள்ல, தான் ததாயேவ, அவர்களை நான் அவர்கள் கேட்ட முறைப்படியே, அவர்கள் எந்த விதமா கர்மா பண்ணாங்களோ அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரியான பலனை தத் பலதானேன, அவர்களுக்கு அந்த பலனை கொடுப்பதன் மூலமா பஜாமி, பஜாமின்னு அர்த்தம் அனுகிரண்ணாமி, நான் அனுகிரகம் செய்கின்றேன். யாரு? அகம் இது ஏத்த. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப பகவான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மா பிரவருத்தி ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நான் கேட்கிறேன், சன்னியாசி, நான் சன்னியாசியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆயிடுச்சு 49 வயசு முடிய போகுது, 50க்கு வந்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களோட போறாங்க. நான் ஆசைப்படுறேன், ஆஹா என்ன அற்புதமான லைஃப், என்ன அற்புதமான லைஃப், 2 குட்டி குழந்தைங்களோட நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் ஆனந்தமா இருக்கும்ல அப்படின்னு எனக்குள்ளார ஒரு சங்கல்பம் உண்டாச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப சங்கல்பம் பிரவருத்தி பண்ண முடியுமா? முடியாது, ஸ்பேஸ். அப்ப பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சங்கல்பம் வச்சிருந்தல்ல, இருக்கு வெயிட் பண்ணி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு, இந்த கர்மா போயிட்டு இருக்கு, எதெல்லாம் பிராரப்தத்துல அடுத்து 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 போயிட்டே இருக்கும், அது மாதிரி ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சங்கல்பமானது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து சரியான சமயத்துல என்ன பண்ணும், டும், நீ தானே கேட்ட, ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைங்க, அதோட லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு என்ன பண்ணுவார், கொடுத்துருவார், ததாஸ்து அப்படின்னு. அப்ப நமக்கு வந்தது எல்லாம், இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஷாப்கீப்பர்கிட்ட நீங்க கேட்காம பணம் கொடுக்காம ஷாப்கீப்பர் எதையும் கொடுக்க மாட்டான். காசுக்கேத்த தோசை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு நார்மல் சாதா தோசைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய் ரோஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நெய் ரோஸ்ட் வேற வேலை தான், நார்மல் ரோஸ்ட் வேற வேலை. அதுக்கேற்ற மாதிரி கர்மா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கர்மத்துக்கோடு பலனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேச கால நிமித்தம் அப்படின்னு 3 விஷயங்கள் சொல்றோம். ஒரு கர்மா பலன் கொடுக்கறதுக்கு தேசம் தேவைப்படுது, காலம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் நிமித்தம் தேவைப்படுது, ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். இப்ப பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமிலியை வந்து ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசம் சரியான தேசம் இல்லை, அவருக்கான காலம் ஸ்பேஸ் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிமித்தமும் சரியா இல்லை. அப்போ என்ன பண்ணும், அந்த சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப சன்னியாசி ஆயிட்டோம், அடுத்த ஜென்மம் வேற ஏதாவது கிடைக்கும், நம்ம என்ன சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். அப்ப என் பக்தர் ஒருத்தர் கிரகஸ்தரா இருக்காரு, அவரு எப்ப பார்த்தாலும் தலையா அடிச்சுப்பார், சாமி நான் உங்களை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, உங்களை மாதிரி. பகவான் என்ன பண்ணுவார், ததாஸ்து, நீ தானப்பா கேட்ட அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அப்படியே போய் கிரகஸ்தாசிரமத்துல முடிச்சிடும்.
அந்த சன்னியாசி ஆகணும்ன்ற ஒரு சங்கல்பம் எப்போ அந்த சமயம் பார்த்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். மெச்சூரிட்டி ஆகும் போது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வ விஷயங்களும் என்னன்னா, இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன். இந்த கர்ம பலனுக்குள்ளார இந்த தேகம்ன்ற ஜென்மமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலன். ஜாதி ஆயுள் போகாஹா 3 சொல்றோம். பிறப்பு இறப்பு, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம அனுபவிக்கிற சுகதுக்கங்களை நிமித்தமா வச்சிருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் நம்ம கேட்டது. கர்மா பண்ணி 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 நம்ம கேட்டோம், இதை நான் கொடுக்கின்றேன் அப்படின்றார். தேஷாம் மோக்ஷம் பிரதி அனர்த்தித்வாத், ரொம்ப ஹைலைட் பண்ணுங்க. அவங்க வந்து யாரு என்கிட்ட மோட்சத்தையே கேட்கலையேங்க. என்ன வேணும் நான் தான் கேட்பேன். எங்கேயாவது போனா சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஏன் ஈஸ்வரனையே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கில்லாடி, பாவகிராகி ஜனார்தன. நமக்கு புரியவே மாட்டேங்குது ஈஸ்வரன் எங்க இருக்கார். வெளியில வாக்குல சொன்னா ஏமாந்துட மாட்டார், உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு தாட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கார், சாட்சியா இருக்கார். அப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சங்கல்பம் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிறது. ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் மமோ பாத சமஸ்த துரிதேக்ஷே துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இதம் கர்மம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரீத்தின்னு வெளியில சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்து மூலமா எனக்கு இது நடக்கட்டும்னு முன்னாடியே சொல்லிடுவோம். கர்மா பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் ஒரு 3 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கர்மா ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம உட்கார்ந்து பிரீஸ்ட் சொல்ல தொடையில கையை வச்சுக்கிட்டு ஒரு கைக்கு மேல ஒரு கை வச்சுக்கிட்டு அக்ஷதையும் ஜலத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோமே, அது வந்து பாத்தீங்கன்னா சும்மாங்காட்டியும் சொல்றது, அது வாஸ்தவம் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து ஆசை இருக்கு, ஆசை வயப்பட்டுக்கிட்டு தான். ஆனா கேட்டா எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு. மோட்சம் வேணுமா? முஞ்சினே குத்து. மோட்சம் இல்லை, உனக்கு வந்து உள்ளுக்குள்ளார வேற ஆசைகள்லாம் இருக்கு. வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் வேணும்னு நீ சொல்லிக்கிற. பகவான் தெளிவா சொல்றாரு, தேஷாம் மோக்ஷம் பிரதி அனர்த்தித்வாத். அவர்களுக்கு மோட்சத்தை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசையுமே இல்லைங்க. யாருக்கும் மோட்சமே வேணாம், நான் ரெடியா இருக்கேன். ஷாப்கீப்பர் என்ன வேலை? ஷாப்கீப்பர் அதுக்கான விலையை கொடுத்தீங்க அப்படின்னா, காசு கொடுத்து எனக்கு இது வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுப்பேன். ஆனா எவனும் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கேட்கறது இல்லையே. ஷாப்கீப்பர்கிட்ட ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் மோட்சத்தை கேட்கறது இல்லை. எனக்கு இதை கூட அதை கூட இதை கூட அதை கூட, இந்த உலகத்துல இருக்கிறதையும் இந்த தேகத்துக்கோ தேவையில்லாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நகி ஏகஸ்ய முமுட்சுத்வம், இதை முக்கியமா ஹைலைட் பண்ணீங்க. நான் பேசுறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க, நிறைய இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறவங்க, நிறைய விவகாரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. நான் எதிரி, பெரிய எதிரி. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சங்கர பாஷ்யத்துல இருக்கிறது தான் நான் பிரமாணமா வச்சிருக்கேன். ஆச்சாரியர் ரொம்ப கிளியருங்க. சங்கரர் மாதிரி ஒரு ஜென்யூன் பெர்சன் இந்த உலகத்திலே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சங்கரோட பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மோட்சத்தை காட்டும். இப்ப சொல்றாரு பாருங்க, நகி ஏகஸ்ய முமுட்சுத்வம் பலார்த்தித்வம் ச யுகபத்து சம்பவதி. நச்சவை தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா நகி சம்பவத்தின்னு போட்டுக்கணும். ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்ன்ற எண்ணமும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலார்த்தித்வம் ச, எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை உடைய தன்மையும், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா யுகபத்து அப்படின்னா ஏக காலத்துல ஒரே சமயத்துல நகி சம்பவத்தை ஹைலைட் பண்ணீங்க. அப்ப நம்ம ஈஸ்வரனை ஏமாத்தக்கூடாது. நமக்கு பிராந்தி தரிசனம் இருக்கும், நம்மளை பொய்யா நினைச்சுப்போம். அப்ப ஏதாவது ஒண்ணுதான் நினைக்கும். என்ன அப்படின்னா நம்ம சொல்றோம்ல, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நாமரூபங்கள் எல்லாம், இந்த ஜெகத்து நாமரூப ஜெகத்து எல்லாம் இந்த பிரம்ம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை மறைச்சிருக்கு. இது எல்லாம் பொய். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூப ஜெகத்தை கேட்டீங்க அப்படின்னா ஆதார தத்துவம் உங்களுக்கு என்னைக்குமே கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நம்ம பார்க்கறதெல்லாம் நாமரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை பார்த்தோம் அப்படின்னா தங்கம் தெரியாம போயிடும். தங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆபரணங்கள் இல்லாம போயிடும். அப்ப இந்த உலகத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா மோட்சம்னு சொல்லக்கூடிய தானா நிக்கிற நிலை, அந்த சொஸ்வரூப அவஸ்தானம் சொல்ற தன்னில் தான் நிற்றலானது நிக்காம கிடைக்காம போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இரண்டும், காமமும் மோட்சமும், இந்த ரெண்டும் ஒரே சமயத்துல ஒரு மனுஷனுக்கு சம்பவிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம், பரீட்ச லோகான் கருமச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான். நல்ல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத்துல சொல்லுது.
பரீட்சா பண்ணி பார்த்து இந்த உலகத்தை எல்லாத்தையும் நிஷ்காமிய கர்மயோகம் பண்றீங்கன்னு வச்சுங்க, இந்த கர்மயோகம் மெதுவா மெதுவா உங்களை என்ன பண்ணும், சித்தத்தை சுத்திப்படுத்தி எது நித்தியம் எது அனித்தியம்ன்ற விஷயத்தை மனசுக்குள்ளார கொண்டு வரும். எதுக்கு இது அப்படின்னு ஒவ்வொருத்தையா அன்வான்டா இருக்கிறதெல்லாம் பிரார்த்தனை பண்ண மாட்டீங்க. பிரார்த்தனை பண்ணாம இருக்க 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 மெதுவா 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 என்ன ஆகணும், வைராக்கியம் வந்துடும். நிர்வேதமாயாத் விவேகத்து மூலமா ஆசையின்மைன்னு சொல்லக்கூடிய வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியத்தை அடைந்தவன் பாத்தீங்கன்னா குருட்ட வேதாந்தம் படிச்சு போயிட்டே இருப்பான். மேல சிரவண மனனம் அனுபூதி, நிதித்தியாசனத்துல அனுபூதி தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். இங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இது அனித்தியம்னு தெரியலையோ, நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த அனித்தியமான வஸ்துக்களையே திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்போம். நல்லா தெரிஞ்சுக்க, திரும்ப திரும்ப சொல்றோம்ல, எல்லாம் தனித்தனி கர்மமோட வந்துருந்துச்சு. இன்னைக்கு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களையோ பேர குழந்தைங்களையோ அவங்களுக்கு என்ன கர்மா எல்லாம் தனித்தனி. புரிஞ்சுங்க, மனசுல புரிஞ்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆன மாத்திரத்துல எல்லாம் ஒண்ணு இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லை. மனசுல நல்லா யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. உங்க குழந்தைங்க எல்லாம் உங்களுக்கு பிறந்ததுனால பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க இல்லை, எல்லாம் தனித்தனி தான். இந்த மோகம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறது சம்சாரம், மோகம் அது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், யதார்த்தம் என்ன, தனியா வந்தோம் தனியாதான் போக போறோம். ஒவ்வொருத்தரோட கருமமும் தனியானது. யாரும் ஒருத்தரோட கருமத்துக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, பிராயச்சித்தம் பண்றது இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் அக்செப்ட் பண்றது, நான் பண்ண கர்மம் தான் பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யாருக்காகவும் பகவானோட இச்சை என்ன பண்ணணும், ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையை வேதாந்திகள் வச்சுங்க, ஈஸ்வர இச்சா என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். ஏன்னா ஈஸ்வரன் தான் கர்ம பல தாத்தாவா இருந்துகிட்டு நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். அவரோட ஆக்ஞா இல்லாம நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணு கூட பிராப்தி ஆகல, நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க சர்வ ஜீவராசிகளுக்கும். அப்ப அதனால பர்ஃபெக்ஷன் இருக்கு பகவான்கிட்ட பாத்தீங்கன்னா மயிரிலையும் மாறாமல் பலன் கொடுப்பவர். அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தேகத்துக்கும் பிராரப்தம் ஆல்ரெடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன மாதிரியே என்னுடைய குழந்தைங்க, என்னோட மனைவி, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய எல்லா சொந்த பந்தம், இந்த உலகத்திற்கு ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கும் பிராரப்தம் ஆல்ரெடி பிக்ஸ்டு ஆயிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்காக கேட்கணும்னு அவசியம் இல்லை, இந்த உலகத்து விஷயங்களை கேட்கணும்னு அவசியம் இல்லை. கேட்டீங்க அப்படின்னா திரும்ப சம்சாரத்துக்குள்ளார சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வெளியிலேயே வர முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், காமப்பட்டீங்கன்னா மோட்சம் கிடைக்காது, மோட்ச காமம் இருந்துச்சுன்னா லோக காமம் இருக்காது. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா பின்னாடி கீதா பாஷ்யத்துல இன்னொரு இடத்துல சொல்ல போற, ராஷ்டிரிய காமம் இருக்கிறவனுக்கு க்ஷேத்திர காமம் இருக்காது அப்படின்னு. மோடி இன்னைக்கு இது ஆரம்பிச்சிருப்பாங்க, 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்ப மோடிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு 3rd டைம் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா வரணும்னு அவர் பிரயத்தனத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி நம்ம இந்த இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் பக்கத்துல போய், ஜி என்னோட ஏரியால ஒரு கவுன்சிலர் போஸ்ட் காலியா இருக்கு ஜி, நீங்க மோடிஜி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் சீட்டுக்கு நில்லுங்க ஜி அப்படின்னு சொன்னா மோடி என்ன பண்ணுவாரு, யோ போய் அசிங்கப்படுத்தாதையா போயான்றார், சுட்டு கொன்றுங்கயா அப்படின்றார் இவனை. ஏன் அப்படின்னா இந்த மொத்த தேசத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆசைப்படுறாரு அப்படின்னா, அப்போ அந்த மொத்த தேசத்துக்கு ஆசைப்படுறவர் ஒரு அல்பமான ஒரு கவுன்சிலர் போஸ்டுக்கு ஆசைப்படுவாரா? ஆசைப்பட மாட்டார். இதே மாதிரி இந்த மோட்சம்ன்றது பாத்தீங்கன்னா சர்வமா நான் இருக்கேன், இந்த மொத்தமும் நான் தான், பிரம்மைவ சர்வம் அகமேவ சர்வம், நான் தான் பிரம்மமா இருக்கேன், பிரம்மம் தான் இது எல்லாமா இருக்கு அப்படின்ற சர்வாத்ம பாவத்தை அடைகிறது தான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. அப்ப மோட்சத்தை அடைகிறவன் பாத்தீங்கன்னா அல்பமான இந்த உலக விஷயங்கள் ஆசைப்படுவானா? ஆசைப்பட முடியாது. கோடி ரூபாய் ஆசைப்படுறவனுக்கு 50 காசுல ஆசை இருக்காது, 1 ரூபாயில ஆசை இருக்காது. ரெண்டும் பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன். ஏன் அப்படின்னா நீங்க 1 கோடி ரூபாய் அடைஞ்சிங்கன்னா அதுக்குள்ளாரையே கோடிக்கணக்கான 1 ரூபாய் இருக்கா? அப்ப மோட்சத்தை அடைஞ்சிங்கன்னா எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்துடும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், உதபானே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முன்னாடியே சொல்லியிருக்கார். யாவான் அர்த்த உதபானே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 2வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். மொத்த நிறைய கிணறு தோன்றதுக்கு பதிலா அந்த கிணறுல தனித்தனியான கிணறுகள் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் ஒரு பெரிய லேக்ல இருக்கா? அப்ப பெரிய லேக் பக்கத்துல வச்சுக்கிட்டு எவனாவது கிணறு தோண்டுவானா? தோண்ட மாட்டான். அப்ப எவனாவது கிணறு தோன்றான் அப்படின்னா அவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோக்ஷார்த்தி அப்படின்றவன்
விஷயங்களை காமப்படக்கூடாது, ரெண்டும் ஒரே இடத்துல சம்பவிக்காது சொல்லியாச்சு. யாவா நர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதக. எத்தனை ஸ்லோகம்? 2:46. 2:46. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல ஏரி இருக்கு அப்படின்னா ஏரிக்கு பக்கத்துலயே ஒருத்தங்க கிணறு தோன்றான்னு வச்சுங்களேன், என்ன முட்டாள் யோசிச்சு பாரு. அது மாதிரி ஆயிடும். ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதோ ஆகையினால் ஏ பலார்த்தினக, எவர்கள் பலனை ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் பலப்பிரதானேன, அவர்களுக்கு பலனை கொடுப்பதன் மூலமா அனுகிரகம் பண்ற. பாவம் என்ன பண்றது, அவனுக்கு புரியல. அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக. இந்த ஜந்துக்கள்ல நிறைய பேருக்கு குரு கிடைக்கல, நல்ல விவேக புத்தி கிடைக்கல, யாராவது சொல்லி கொடுத்தாலும் புத்தியில ஏற மாட்டேங்குது. பாவம் என்ன பண்றது, இவங்க கேட்கறதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுக்கறது மூலமாகவும், அது மட்டும் இல்ல ஏ யதோக்தகாரினக து பலார்த்தினக, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதமா, எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம ஈஸியா வந்து ஒன்று அடைய முடியாது. வைதிக கர்மங்கள் எல்லாத்துக்கும் ஆகம சாஸ்திரத்துல எல்லாத்துக்கும் எதை எதை எப்படி எப்படி அடையணும்ன்றதுக்கு விதிவிதானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிவிதானங்கள் படி எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை பலார்த்தியா இருந்துகிட்டு பண்றாங்களோ அவங்களுக்கு பலனை கொடுக்கறது மூலமாகவும், எவர்கள் வந்து அந்த கருமத்தையே வந்து பாத்தீங்கன்னா அபலார்த்தினக முமுக்ஷவா, யாரெல்லாம் முமுட்சுக்களா இருந்துகிட்டு, நம்ம எல்லாம் முமுட்சுக்கள் நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் முமுட்சுக்களா இருந்துகிட்டு அபலார்த்தினக, அபலார்த்தின அர்த்தம் பலன் மீது ஆசை இல்லாமல் நம்முடைய கர்த்தவிய கர்மங்களை பண்றவங்களா இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்றார் பகவான், ச தான் ஞான பிரதானேன. அற்புதம். இப்ப நம்ம ஆசைப்படாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டியூட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, ஒன்ன தெரிஞ்சுக்கணும் சாமி அப்படின்னு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல பிரீத்தியோட நம்ம கர்மத்தை வந்து அன்புக்காக மட்டும் பிரேமையோட பண்றோமோ அவங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த முமுட்சுக்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது மூலமாகவும், பலனை விரும்புறவங்களுக்கு பலனை கொடுக்கிறார், பலன் வேணான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஏ ஞானினக சன்யாசினோ முமுட்சவா. அதுக்கப்புறம் ஞானம் வந்து என்னது, இப்போ நீங்க அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 78-80 பேர் பாடம் கேட்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பப்போ திட்டுவேன், சும்மா காட்டியும் திட்டுறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இப்ப ஆச்சாரியர் சொல்றாருல, ஏதோ ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஈஸ்வர ஆராதனைய நம்ம என்ன பண்ணிருப்போம், தெரியாம பலனை உத்தேசம் பண்ணாம பண்ணிருப்போம். இப்ப நான் திருவண்ணாமலையில வந்து பார்க்கும்போது பார்த்தா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சேவை பண்றாங்க, நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாமே 25 வயசு 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே சேவை பண்றாங்க, எந்த இதுவும் இல்லாம பிளைனா சேவை பண்றாங்க. அப்ப அது மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மங்களை நம்ம நிறைய பண்ணிருப்போம். அந்த பண்ண காரணத்தினாலதான் போ ஒரு ஆச்சாரியார் ஒருத்தர் உனக்கு சித்திக்கட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா ஒரு பகவத்கீதையாவது கேட்கட்டும் அப்படி டைரக்டா கேட்க முடியலனாலும் என்ன பண்ணு, ஒரு ஆன்லைன் மூலமாவது கேட்கட்டும்னு ஒரு அனுகிரகம் நமக்கு பண்ணியிருக்காரு. அப்ப ஞானம் கிடைக்குதா? ஆமா ஞானம் கிடைக்குது. பகவத்கீதை முடியும் போது ஞானம் கிடைச்சிடும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞானம் வேற ஞான நிஷ்டை வேற. அப்ப நிஷ்காமிய கர்மத்தை பண்ணவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது மூலமாவும், மேலும் எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞானினக, எந்த ஞானிகள், இப்ப நான்லாம் என்னது அப்படின்னா ஞானி, பரோட்ச ஞானி. என்ன மாதிரி நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க, சாஸ்திரம் படிச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஞானி புருஷர்கள் டீச்சிங் பண்றதுல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஞானிகளா இருக்கக்கூடிய சன்னியாசினக, சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஒரே கோல் என்னது அப்படின்னு கேட்டா, அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துல பிரம்மஸ்வரூபத்துல நிக்கிறது, இவ்வளவுதான், நிஷ்டை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சன்னியாசிகளா இருக்கிற முமுட்சுக்களுக்கு, சன்னியாசினா யாரு, முமுட்சுவா இருக்கணும். ஆசிரமத்தை கட்டி வெளியில பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, உலகத்துல நேம் அண்ட் ஃபேம் பணம் அது இதுன்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு இல்ல. சன்னியாசிகள் நிறைய பேர் அப்படி ட்ரெயினை விட்டுட்டாங்க, எந்த ட்ரெயினுக்கு ஏறினாங்களோ அந்த ட்ரெயினை விட்டுட்டு வேற ட்ரெயின்ல ஏறிட்டாங்க, அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது. அப்ப எந்த முமுட்சுக்களா இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி பண்றாங்களோ, தான் மோட்ச பிரதானேன, அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார் சுவாமி, மோட்சத்தை கொடுக்கிறார். மோட்சம்னா என்னது, ஞான நிஷ்டைய கொடுக்கிறார். அப்ப நிஷ்காம கர்மம் பண்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஞானத்தை அடைஞ்ச சன்னியாசிகளுக்கு முமுட்சுக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ததா
அர்த்தான். அது போலவே யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாரமாவே அர்த்தான் ஆர்த்தி ஹரணேன, அர்த்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் தக்காரம் அர்த்தான், அர்த்தன்றது ரெண்டாவது பொருள், செல்வத்துக்கு பேரு அர்த்த, தர்ம அர்த்த காம மோட்சம், தர்ம அர்த்த ரெண்டாவது தக்காரம் வரும். இது அர்த்த, அர்த்தன்றதுக்கு அர்த்தம் துக்கின்னு அர்த்தம். யாரெல்லாம் துக்கப்படுறவங்களா இருந்துகிட்டு இருக்காங்களோ இந்த உலகத்துல நான் டெய்லி பாக்குறேன். சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய துக்கிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி காப்பாத்து சுவாமி காப்பாத்து சுவாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆர்த்தி ஹரணேன இதி, அவங்களுடைய துக்கத்தை போக்குறது மூலமாக இது ஏவம் யதா பிரபத்தியந்தே, அப்ப யார் யார் எந்தெந்த பலனை உத்தேசம் பண்ணி எப்படி எப்படி ஆராதனை பண்றாங்களோ அந்தந்த விதமா தான் ததா ஏவ பஜாமி இத்தியர்த்தக, அவர்களை அந்த விதமாகவே நான் என்ன பண்றேன், அனுகிரகம் பண்றேன். நீ என்ன கேட்டியோ அதை கொடுக்குறப்ப. ஷாப் கீப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வேலை இல்லை, நீ காசு கொடு, நீ கேட்கறத கொடுக்குற, இவ்வளவுதான். நீ வந்து மோட்சத்தை கேட்டா மோட்சத்தை கொடுக்குறேன், பலனை கேட்டா பலனை கொடுக்குற. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தாற்பயம் இல்லையா இதை வாங்குறீங்க அப்படிலாம் கடைக்காரர் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்டா வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு போயிட்டே இருப்பார், இதான் வேலை. அப்ப ஆச்சரியர் அடுத்து சொல்றாரு, ந புனக ராகத்வேஷ நிமித்தம் வா கிஞ்சித் பஜாமி, நான் யாரையும் ராகத்வேஷத்தை முன்னிட்டு வந்து இந்த உலகத்துல யாருக்கும் அனுகிரகம் பண்றது இல்லப்பா. எனக்கு வந்து பட்சபாதமே இல்லை, இவங்க பிடிச்சவங்க இவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீ ஈஸ்வரனை எப்படி அணுகிற அதான் முக்கியம். அன்போடு அணுகுனா அன்பு கிடைக்கும், பிளிஸ் கிடைக்கும் நமக்கு. நீ எதையாவது கேட்ட அப்படின்னா அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்தேன். ஆசீர்வாதம் இல்லப்பா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சாபம் கொடுக்கிறார், சம்சாரத்திலே சுத்திக்கிட்டு இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அனுகிரகம், நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு. அது அனுகிரகம் இல்லை, நம்ம ஈஸ்வரனை கேட்கணும். அப்ப யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ராகத்வேஷமே இல்லை சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, சர்வதா அபி சர்வாவஸ்தஸ்ய, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரியில பிரிக்கலாம். சொல்ல போறோம். ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:16 போட்டுங்க. 7:16 அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும் இந்த 2வது பேராகிராஃபுக்கு. 7:16 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், சதுர்விதா மாம் பஜந்தே பஜந்தேமா, சதுர்விதா பஜந்தேமா ஜனா சுகிருதினோர்ஜுன, ஆர்த்தி ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி, ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி சபரதர்ஷப. அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் படிச்சுங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா முன்ன பின்ன இருக்க ஸ்லோகங்களையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். 4 விதமான பக்தர்கள் சொல்றார். அந்த 4 விதமான பக்தர்களை தான் இங்க என்ன பண்ணிட்டார் ஆச்சாரியார் தன்னோட பாஷ்யத்துல சொல்லிட்டார். 4 விதமான பக்தர்கள். முதல் பக்தன் யாரு? சதுர்விதா மாம் பஜந்தி, 4 விதமாக என்னை பூஜிக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்னு பார்த்துக்கணும். யாரு வந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பக்தன் நமக்கு தெரியணும். நம்ம எங்க இருக்கோம், சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மோகம் இல்லாம கரெக்டா எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்தி, ஆர்த்தோ அப்படின்னா இப்ப நம்ம சொன்னோம்ல துக்கி. நிறைய பேர் வந்து ஐயோ சாமி தலையா முட்டிப்பாங்க. நான் வந்து முன்னாடி ஒரு கோயில்ல இருந்தேன், கோயில் வாசல் ஏதாவது ஒரு அம்மன் சிலை இருக்கும். நான் சாயம் எப்படியே ஃப்ரீயா எப்போ இருக்கும்போது வந்து பாட்டுக்குள்ள நின்றுட்டு இருப்பேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து டெய்லி வந்துவாங்க, வந்து தலையா இடிச்சுப்பாங்க. ரத்தமே வந்து இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் அப்படியே ரத்தம் வர அளவுக்கு இடிச்சுப்பாங்க. ரத்தம்லாம் வந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒரு காஃபியை போட்டு கொடுத்தா அப்படிதான் இருக்கணும்னாலும் முடியாது, ஏன்னா துக்கம், அந்த அளவு துக்கம். அப்ப துக்கப்படுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தலையா அடிச்சுக்கிறாங்க, ஐயோ காப்பாத்து 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 அப்படின்னு. இவங்க ஈஸ்வரனை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை செக்யூரிட்டி கார்டா நினைக்கிறாங்க. ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டோம், செக்யூரிட்டி கார்டா எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடு சுவாமி, டாக்டரா நினைக்கிறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கத்தை போக்கு அப்படின்னு கேட்கறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி. அடுத்த கேட்டகரி அர்த்தார்த்தி பக்தின்னு பேர். அர்த்தார்த்தி தான் இங்க சொல்றாரு பலா அர்த்தி நகை அப்படின்னு. அர்த்தார்த்தி என்னது, நான் இதை கொடுக்குறேன் நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை போடுற, திருப்பதிக்கு மொட்டை போட்டுட்டு பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முடியை கொடுத்துட்டு ஈஸியா வளர்ந்துடும்ல, ஈஸியா வளர்ந்துடுற முடியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா வேற எதையா முடியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம். எனக்கு சாக்லேட் தயாரிக்கிற கம்பெனிக்காரனுக்கு அதெல்லாம் வித்துறாங்க, நம்ம முடியெல்லாம் சாக்லேட் கம்பெனிக்கு போயிடுது. நமக்கு தெரியவே தெரியல, நம்ம சாக்லேட் சாப்பிட்ற சாக்லேட்ல எல்லாம் முடிதான், திருப்பதியில நம்ம கொடுக்குற முடிதான் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் ஆகுது.
அப்ப என்ன பண்றோம், முடிய கொடுத்துட்டு எனக்கு இதை கூட அதை கொடுன்னு கேட்கறோம். ஒரு சக்கரை பொங்கலை வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கூட அதை கொடுன்னு கேட்கறோம். ஒரு மாலையை போட்டுட்டு இதை கூட அதை கொடுன்னு கேட்கறோம். அதுக்கு பேர் என்ன பேருனா பிசினஸ் மேன். சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த ஷாப் கீப்பர் மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரனை நினைக்கிறோம். ரெண்டாவது பிசினஸ் மேனா பார்க்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பக்தி தான் உத்தமமான பக்தி, ஜிக்ஞாசு பக்தி. இப்ப நம்ம எல்லாம் ஜிக்ஞாசு பக்தியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜிக்ஞாசு பக்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா. அதுக்காக தானே பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும், நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிற பக்தி இருக்கே, அது என்ன பேருனா ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நாலாவது பக்தி, தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுக்கு பிறகு ஞானி பக்தி அப்படின்னு பேர். ஒரு ஞானி வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை விரும்புற, ஞான நிஷ்டைய விரும்புற பண்ற பக்தி இருக்கு பாத்தீங்களா, அவன் அனன்ய பக்தி பண்ணுவான். ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார். எத்திஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரூயத்தே பிவா இதம் சர்வம் நாராயணமயம், இது எல்லாம் வாசுதேவமயம், இது எல்லாம் ஈஸ்வரமயம் பிரம்மமயம் அப்படின்னு நானே பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கேன். நான் ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, பரமஹம்சானந்தான் தான் ஒரு ஆள் இல்லவே இல்லை, இருக்கிறது நாராயணன் தான் அப்படின்னு பாவிக்கிறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஞானிகள் பாவிக்கிறது. இதுக்கு பேரு அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. அப்ப இந்த 4 விதமா பாவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கேயும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். சர்வதா அப்படி சர்வாவஸ்திய, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சர்வதா எல்லா பிரகாரமாகவும், சர்வாவஸ்திய எல்லா நிலையில இருக்கிற மனிதர்களும், மம ஈஸ்வரஸ்ய வர்த்ம ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னுடைய பாதையிலேயே மார்க்கம் அனுவர்த்தந்தே மனுஷியாக எல்லா மனுஷங்களும் நான் போட்டு கொடுத்த மார்க்கத்துலதான் போகிறார்கள். ஆனா என்ன, புத்தி இருக்கு புத்தி இல்லை, இவ்வளவுதான். விவேகம் இருக்கு விவேகம் இல்லை, எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு தெரியாம, ஆனாலும் என்ன பண்றாங்க, வேதம் தான் சொல்லியிருக்கு. என்ன பண்ணா முதல்ல கர்ம காண்டத்தை வச்சிருக்கு, முதல்ல ஆசைப்பட்டுக்கோ. நல்ல தைத்திரியத்தை மந்திரம் இருக்கு, குஷலா ந பிரமதி தவ்யம் பூத்தியை ந பிரமதி தவ்யம். நல்ல மந்திரங்கள் சொல்லுது. நல்ல கிரகஸ்தாசிரமத்துல இருக்கியா, முதல்ல அறிவு இருக்காது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்தம் சுன்ற வரைக்கும் ஒரு 45 வயசு வரைக்கும் என்ன பண்ணு, நல்லா கேட்டு அனுபவி. உன்னோட குசலத்துல கம்மியா வச்சுக்காத, கேட்டு கேட்டு வாங்கிக்கோ. என்னெல்லாம் வேணுமா காமிய கர்மங்கள்லாம் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 40 வயசுல புத்தி வரட்டும், உன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். ஒரு 25 வருஷம் வந்து சொசைட்டில இருந்ததுக்கு பிறகு ஒரு ஐயோ நான் கேட்கறதெல்லாம் தப்பாச்சுன்னு ஒரு வரணும். வந்ததுக்கு பிறகு மெதுவா நிஷ்காமியம் வரட்டும். அதுக்கப்புறம் மெதுவா ஞானத்துல பிரவிற்த்தி வரட்டும் அப்படின்னு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கத்தை சொல்லியிருக்காரு. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு. அப்ப இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ணது, எல்லா ஆகம சாஸ்திரங்களும் காமிய கர்மங்களும் எல்லாமே பகவான் இருந்துதான் வெளிப்பட்டது. அப்ப பகவானோட மார்க்கத்துலதான் எல்லாம் போறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி வரமாட்டேங்குது. சில பேருக்கு புத்தி வருது, சில பேருக்கு புத்தி வரமாட்டேங்குது. அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா காட்டி கொடுக்கணும். நான் கேட்டதெல்லாம் அனித்தியமாச்சு, கேட்கறதெல்லாம் பகவான் கொடுக்கிறாரே, அப்ப திரும்ப எல்லாம் நஷ்டமாயி போகுது, நான் எதுக்கு அதை கேட்கணும், பகவானையே கேட்கலாமே, நமக்கு புத்தி வரமாட்டேங்குது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட பாதை தான் என்ன பாதை, கர்மம், உபாசனா, ஞானம், காமிய கர்மம், அதுக்கப்புறம் நிஷ்காமிய கர்மம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி, அதுக்கப்புறம் உபாசனம்ன்ற பக்தி, அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா அழகா போயிடலாம். அதனால என்னோட மார்க்கத்துல தான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்றோம், வெளியில போய் யாரையும் நிந்தா பண்ணிடாது. ந புத்தி பேதம் ஜனையே தஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் சொல்லியிருக்கு ஏற்கனவே, கட்டளையாவே சொல்லியிருக்கு. வேதாந்தம் படிக்கிறவங்க வெளியில யாராவது நல்ல உற்சாகமா கர்மம் பண்றாங்கன்னா ஜோஷையே சர்வ கர்மாணி கட்டளையும் சொல்லியிருக்கு. நல்லா உற்சாகப்படுத்தி நல்லா பண்ணுங்கச்சி நல்லா பண்ணுங்கச்சி அப்படின்னு சொல்லணும். ஏன், இங்க காமிய கர்மங்களா இருந்தாலும் கூட, ஈஸ்வர ஆராதனைகளா இருந்தாலும் கூட, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் போட்டு கொடுத்த மார்க்கம் தான். எல்லாரும் பகவானோட மார்க்கத்துல தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எப்பலார்த்திதையா யஸ்மின் கர்மணி அதிகிருதா, எந்த கர்மத்துல பலனை ஆசைப்பட்டவர்களாக, கர்மத்தில் அதிகாரமுடையவர்களாக எவர்கள் எந்தெந்த கர்மங்களில் பிரயத்தந்தே முயற்சி செய்கிறார்களோ தே மனுஷியாக உச்சியந்தே, அவர்களை தான் மனுஷன்னு சொல்றோம். யார் யார் எந்தெந்த கர்மத்துல அதிகாரி, நான் தான் சொல்றோம்ல, ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், இதுக்கு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கான தர்மத்தை சுதர்மத்தை யாரு பண்றாங்களோ அவங்களதான் நம்ம மனுஷன்னு சொல்றோம், சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சவங்க. ஹே பார்த்த சர்வசக சர்வ பிரகாரை, எல்லா பிரகாரத்திலையும், அதாவது நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப, நம்முடைய ஆசிரம கர்மம் என்ன, பிரம்மச்சாரியா வானப்பிரஸ்தனா கிரகஸ்தனான்ற கர்மத்தை வந்து நல்லா பண்ணணும்.
அதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா வேற தர்மத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பரதர்மோ பயாவக அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவங்கவுங்க ஆசிரம கர்மத்தை நல்லா பண்ணணும், அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு 12வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்க. யதி தவ ஈஸ்வரஸ்ய ராகத்வேஷாதி அபாவாத். ஓகேப்பா, அர்ஜுனன் ஒத்துக்கிட்டான், யாரு பூர்வபக்ஷி ஒத்துக்கிட்டான். சரி, அப்ப உனக்கு ராகத்வேஷம் இல்லைன்னு சொல்ற, நீ எல்லாத்துக்கும் காமனா இருந்துகிட்டு தான் பலன் கொடுக்குறேன்னு சொல்ற. யதி தவ ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனா இருக்கிற உனக்கு ராகாதி தோஷ அபாவாத், ராகம் முதலிய தோஷங்கள் உன்கிட்ட இல்லைன்னு சொல்ற. ஓகே, ஒத்துக்கிறப்பா. அப்படி இருக்கும்போது சர்வ பிராணிஷு ஜிகிருக்ஷாயாம், எல்லா பிராணிகளுக்கும் அனுகிரகம் நீ தானே பண்ற. அப்படி இருக்கும்போது துல்யாயாம் சர்வ பல பிரதான சமர்த்தே ச துவயி சதி, உனக்கு முடியல, நீதான் ஈஸ்வரனாச்சே, சகல சாமர்த்தியம் இருக்கா, சர்வஜ்ஞா சர்வசக்திமான் அப்படின்னு லட்சணம் சொல்றோம் ஈஸ்வரனுக்கு. சர்வசக்திமான் அர்த்தம் நினைச்சதெல்லாம் பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கணும்ல. சின்ன பசங்க ஏதாவது கேட்டா கூட என்ன பண்ணணும், நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டியது என்னப்பா, உனக்கு தெரியும் இல்ல. அவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா அதை கேட்கறாங்க அப்படின்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம சாக்லேட் கேட்டா பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி தருவாங்களா, சின்ன குழந்தையா இருக்கும்போது வாங்கி தர மாட்டாங்க. ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. அதே மாதிரி நீயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், உனக்கு தான் எல்லா சாமர்த்தியம் இருக்கே, நீ என்ன பண்ணிருக்கணும், மோட்சம் தான் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துருக்க வேண்டியதே எல்லாத்துக்கும். அப்படி சாமர்த்தியம் இருக்கிற உன்னிடத்துல வாசுதேவக சர்வமிதி ஞானேன, அப்போ இது எல்லாம் வாசுதேவ மயம், இது எல்லாம் பிரம்மமயம் அப்படின்ற ஞானத்தை கொடுக்க வேண்டியது தானே. அந்த ஞானத்தை கொடுக்கறது மூலமா ஏவ முமுட்சவக சந்தக, அப்படிப்பட்டவ முமுட்சுக்களா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி ஞானத்தை கொடுக்கிறவங்களுக்கெல்லாம் கஸ்மாத் துவாம் ஏவ சர்வேன பிரபத்தியந்தே. அப்படி இருக்கும்போது முமுட்சுக்கள் எல்லாம் ஒன்ன வாசுதேவ சர்வமிதம்னு உபாசனை பண்றாங்க, எல்லாத்தையும் ஒன்னையே சிந்தனை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மனுஷங்கள்ல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ன பிரார்த்தனை பண்றது, ஒன்ன பிரார்த்தனை பண்ணாம மோட்சம் கிடைக்குது, கோடி ரூபாய் கிடைக்குதுன்னு தெரிஞ்சவன் எதுக்காக கோடி ரூபாயை கேட்காம அல்பமா 50 ரூபாய் 100 ரூபான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுருணும் தத்திரக்காரன். ஏன் மனுஷங்க எல்லாரும் மோட்சத்தை கேட்கறது இல்ல, முமுட்சுக்கள் மட்டும் மோட்சத்தை கேட்கிறாங்க. வாசுதேவ சர்வமிதி, நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்றேன், பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரார்த்தனை பண்றேன், நீதான் எல்லாமா இருக்க, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா மந்திரம் சொல்லுது, பின்னாடி வரப்போகுது. வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கான். வாசுதேவன் யாரு, பிரம்மம் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. நீயே சொல்லியிருக்க பகவானே எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அப்ப பிரார்த்தனை பண்றது நம்ம என்ன பண்றோம், முமுட்சுக்குவலா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சர்வம் எல்லாம் பிரம்மமயமா இருக்கு, வாசுதேவனா இருக்குன்ற ஞானத்தை பிரார்த்தனை பண்றோம். ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, கோயில்ல இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட வேற வேற விஷயங்களையா பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப ஏன் சுவாமி முமுட்சுக்கள் இதை பிரார்த்தனை பண்றாங்க, ஒன்னையே பிரார்த்தனை பண்றாங்க, மத்தவங்க ஒன்ன பிரார்த்தனை பண்றது இல்லையே, எதுக்காக அப்படின்னா தத்திர காரணம் சும், அதுக்கான காரணத்தை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு 12வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இக மானுஷே லோகே, இந்த மனுஷலோகத்துல கர்மனாம் சித்தி, கர்மங்களை பண்ணி அது மூலமா அடையக்கூடிய சித்தி இருக்கு பாத்தீங்களா, அது எப்படிப்பட்டது அப்படின்னா காங்க்ஷந்தக, அந்த சித்தியை விரும்புகின்றவர்கள், கர்மத்தை செய்து அந்த கர்மத்து மூலமா சித்தியை விரும்புகின்றவர்கள், காங்க்ஷந்தகனா விரும்புகின்றவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸியஸ்ட் வே இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னா தேவதாக யஜந்தே, தேவதைகளை யஜனம் செய்கின்றார்கள், தேவதைகளை பூஜிக்கின்றார்கள். எப்படி பூஜிக்கிறாங்க, யஜ்ஞம் யாகம் இந்த மாதிரி ஃபயர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி ஃபயர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும், தேவதைகள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா, கவுன்சிலர் மாதிரி. தேவதைகள்லாம் எப்படிப்பட்டவங்க, எம்எல்ஏ மாதிரி.
ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதையாவது சோப் போட்டு கவுன்சிலருக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வேலையை வந்து முடிச்சுட்டு போயிடுவார். எம்எல்ஏட்ட போய் 10-20 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிச்சு கொடுத்துருவார். மந்திரிட்ட போகணும்னா லட்சத்துல கொடுக்கணும். இது மாதிரி மேல போக 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 அதிகமா பணம் கொடுக்கணும், நமக்கு தெரியுமே நல்லா. அப்போ ஒரு அட்டெண்டர்கிட்ட போய் காரியம் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அட்டெண்டர் உள்ள விட்டுருவான், போயிடலாம். இப்ப இந்த தேவதைகளை எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்றாங்க, நிறைய ஹோமங்கள் நடக்குது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கணும்ன்றதுக்கு. பாஷிகார் சொல்றாரு, ஆச்சாரியர் சொல்றாரு, ஏன் பூஜிக்கிறார்கள் தேவதைகளை அப்படின்னா கர்மஜா சித்தி, கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய சித்தி இருக்கே, அது ஃபயர் ரிச்சுவலா இருக்கட்டும், வெளியில பண்ணக்கூடிய கர்மங்களா இருக்கட்டும், ஈஸ்வர ஆராதனைகளா இருக்கட்டும், இல்ல லௌகிகமான கர்மங்களா இருக்கட்டும், எந்த கர்மத்திலிருந்தும் உண்டாகக்கூடிய சித்தியானது பலன், சித்திஜான்றதுக்கு அர்த்தம் பலனானது க்ஷிப்ரம் பவதி, ரொம்ப சீக்கிரமா இந்த மனுஷலோகத்துல உண்டாகுது. அப்ப என்ன அர்த்தம், இந்த உலகத்துல எல்லாரும் கர்மத்தை பண்ணி சீக்கிரமா பலனடையணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மத்த லோகத்துல இல்லையா சுவாமி, நான் மத்த லோகத்துல இல்லைங்க. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டி அவர் ஆராதனை பண்றார், சுசீந்திரம் அப்படின்னு பேர். தேவதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலன் வேணும், சீக்கிரம் பலன் வேணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மேல இருந்து பண்ணா சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஆராதனை பண்ணி பலனை சீக்கிரமாக அடைகின்றார்கள். அப்ப இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்தினால் அடையக்கூடிய சித்தி ரொம்ப சீக்கிரம், க்ஷிப்ரம் பவதி, க்ஷிப்ரம் அப்படின்னா சீக்கிரமாக உண்டாகின்றது. அப்ப நம்ம எல்லாம் கர்மத்துல போயிட்டே இருக்கோமே, ஏன் தெரியுங்களா, பலன் சீக்கிரமா கிடைச்சிருக்கு. 30 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 31வது நாள் பலன் கிடைச்சிடும். ஒரு நல்ல ஃபயர் ரிச்சுவல் ஏதாவது பண்ணினீங்கன்னா இம்மீடியட்டா பலன் கிடைச்சிடும். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் மேல ஆசை இருக்கிறதுனால தேவதைகளை வந்து விதவிதமான தேவதைகள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூபை திறந்தா இதெல்லாம் முன்னாடிலாம் ஃபேமஸே இல்லை, எங்கெங்கிருந்தோ பிடிச்சி தேவதைகள்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆராதனை பண்ணணும், அப்படி ஆராதனை பண்ணணும், இப்படி பண்ணா இந்த பலன், அப்படி பண்ணா அந்த பலன், எல்லாத்துக்கும் ஸ்ரத்த உண்டாகுது, எல்லாம் கர்மம் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பலன் மேல ஆசை இருக்கு, சீக்கிரம் பலன் கிடைக்கும்ன்றதுக்காக தேவதைகளை ஆராதனை பண்ணுகின்றார்கள். மூல தேவதை யாரு, சிவபெருமான். கண்ணுக்கு தெரியல, வெளியில வரல, சிவனா இருக்கார். அதுக்கப்புறம் வெளிப்பட்டவர் யாரு, ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணு. பிரதான தேவதை 2 தான், ஒன்னு சிவபெருமான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான். ஈஸ்வரன் ஹிரண்ய, அந்த ஈஸ்வரனே வெளிப்படும் போது ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. இவ்வளவுதான். இந்த 2 பேரை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சின்ன தேவதைகளா நிறைய உபாசனை பண்ற கவுன்சிலர் மாதிரி இருக்க தேவதைகள். எதுக்காக, சீக்கிரம் பலன் கிடைக்கும். யக்ஷினி மந்திரம்லாம் யாராவது இருந்தா கேட்டு வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்தெல்லாம் படிச்சுலாம் ரொம்ப கஷ்டம் சார். யக்ஷினி மந்திரம் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா மனோவசியம் பண்றது, மற்றவங்க மனசு அறியறது, இதெல்லாம் ஈஸியா நடக்கும். தாட்டனம் மாறணும், இதெல்லாம் சின்னதா ஒரு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு கோழியை திருகி, கழுத்தை திருகி கொஞ்சோண்டு பிளட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யக்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். சித்தி ஆயிட்டேன் சுவாமி, நீங்க என்ன சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு வந்து நின்றோம். உங்க வீட்டு வாசல்லையே ஒரு 4 யக்ஷினியை வச்சுக்கலாம். அவன் அடிக்கணும், இவன் அடிக்கணும், இதை வேணும் அது வேணும், எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த வேதாந்தம்லாம் ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம். என்ன சொல்லியிருக்கேன், அநேக ஜென்ம சம்பிராப்தி. அப்போ அநேக ஜென்ம சம்பிராப்தி, ரொம்ப ஜென்மம் பண்ணிதான் இதை பலன் கிடைக்குமா. அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா யக்ஷினியை வசப்படுத்திட்டோம்னா ரொம்ப ஈஸி இல்லை. அதனாலதான் இப்ப நிறைய பேர் அந்த பக்கம் போறாங்க. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, காங்ஷந்தகா. காங்ஷந்தகன மந்திரத்துல இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்றாரு ஆச்சாரியர், காங்ஷந்தகன அபீப்ஸ்யந்தகா. அபீப்சந்தகன என்ன அர்த்தம், ஆசைப்படுகின்றவர்களாக இருந்து கொண்டு. எதை ஆசைப்படுறவங்களா இருந்துட்டு, கர்மனாம் சித்திம் பலார்த்திம் பிரார்த்தயந்தக. ஒரு கர்மத்தை பண்ணும் போதே என்ன பலன் அப்படின்னு பலனை உத்தேசம் பண்ணியே பிரார்த்தனை பண்றவங்களா இருந்துகிட்டு என்ன பண்றாங்க, யஜந்தே இருக்கணும், யஜந்த யஜிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள், நிறைய ஆராதனை பண்றாங்க. எங்க, இக அஸ்மின் லோகே, இந்த மனுஷலோகத்துல, இந்த லோகத்துல தேவதா இந்திர அக்னியாதியாக இந்திரன் அக்னி முதலிய தேவதைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கின்றார்கள், யஜிக்கின்றார்கள். அக்னி ஃபயர் ரிச்சுவல் போயிட்டே இருக்கு நிறைய இடத்துல. இதை வந்து ஆச்சாரியார் ரொம்ப அற்புதமான ஒன்று சொல்றார். இதை வந்து ஹைலைட் பண்ணிங்க. பிருகதாரண்யத்தில் நான் அதிகமா கோட் பண்றது இந்த ஒரு ஸ்லோகம்.
ஒரு மந்திரம் இருக்கு, 1வது அத்தியாயம் 4வது பிராமணம் 10வது மந்திரத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. இங்க இந்த மந்திரத்துக்கு முன்னாடி மந்திரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இதே மந்திரம் தான், ஒரு பெரிய மந்திரம் அது. அதுலதான் அகம் பிரம்மாஸ்மின்ற மந்திரம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்ற மந்திரத்துல நடுவுல இந்த மந்திரத்தோட ஒரு லைன் மட்டும் பாஷிக்காரர் எழுதுறார். என்ன எழுதுறார்? அத்தயோ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே அன்யோ அசௌ அன்யோ அகமஸ்மிதி நசவேத யதா பசுரேவம் ச தேவானாம் இதி ஸ்ருதேஹே. அற்புதமான கொட்டேஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பிறகு எவர்கள் யோ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே, அந்த மூல சிவபெருமானுக்கும் அதே மாதிரி ஹிரண்யகர்பன் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுக்கும் அந்நியமான தேவதைகள், அக்னி, இந்திரன், வாயு, இது மாதிரி அநேக தேவதைகள் இருக்குல்ல. யாரெல்லாம் அந்த அக்னியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த ஆகுதி கொடுக்குறாங்க. வாயவே ஸ்வாஹா இதம் நமம, அக்னயே ஸ்வாஹா இதம் நமம, இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஈஸ்வரன் இருக்காராப்பா அப்படின்னா, ஈஸ்வரனா சிவனா? தக்ஷ மகா யஜ்யம்னு ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கதையை வந்து பழைய சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சிவபெருமானும் வந்து பாத்தீங்கன்னா ஹவிசன்னம் வாங்கறதுக்கான ஒரு தேவத்தைன்னு வச்சுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், கர்மகாண்டிகளை வந்து பாத்தீங்கன்னா நல்லா 4 அடி அடிக்கணும். ஈஸ்வரனையே மறுக்கிறாங்க. ஈஸ்வரனை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி, இந்திரன் முதலிய தேவதைகளோட லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீரபத்திர அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதான தேவதைகளை விட்டுட்டு விஷ்ணுவும் வந்து பாத்தீங்கன்னா அவிசன்னத்துக்கு வாங்குறதுக்கு ஒரு தேவதா, சிவபெருமானும் வந்து பாத்தீங்கன்னா அவிசன்னம் வாங்குறதுக்கான ஒரு தேவதா, வேற ஸ்பெஷல்லாம் இல்லைன்ட்டாங்க. அப்ப அதனாலதான் சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா துவம்சம் பண்ற. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எவர்கள் இந்த பிரதான தேவதைகளை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன தேவதைகளை எல்லாத்தையும் பிரீத்தி பண்றாங்களோ, சரி பிரீத்தி பண்ணும் போது எப்படி பாவிக்கிறாங்க? அன்யோ அசௌ அன்யோ அகமஸ்மிதி, எனக்கு வேறானவைகள் தேவதைகள், தேவதைகளுக்கு வேறானவன் நான். துவைத்தம் இருக்கா? ஆமா துவைத்தம் இருக்கு, நல்ல துவைத்தம் இருக்கு. நான் வேற தேவதா வேற, நான் வேற தேவதா வேற. யாரும் தேவதையும் நானும் ஒண்ணு, நானும் பிரம்மஸ்வரூபம் தேவதையும் பிரம்மஸ்வரூபம் யாரும் பாவிச்சு கர்மகாண்டம் பண்றதில்லை. எல்லா கர்மகாண்டத்திலையும் பேதம் தான் இருக்கு. நான் வேற தேவதா வேற, நான் அடையக்கூடிய பலன் வேற. அப்படி பேதத்தோட யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மகாண்டத்துல எல்லாம் ஈடுபடுறாங்களோ, கர்மங்களில், நசவேத அவர்கள் அறியவில்லை, யதார்த்த ஞானத்தை அவர்கள் அறியவில்லை. கர்மகாண்டிகளை பகவான் ஏன் திட்டுவோம் தெரியுங்களா? பரமஹம்சானந்தா எப்ப பார்த்தாலும் வைதிகர்களை திட்டிகிட்டே இருப்பாருங்க. வைதிகளை நான் திட்டலைங்க, மந்திரம் திட்டுது. இதே பார்ட் வந்து எங்க வந்திருக்கு பாருங்க, 2வது அத்தியாயம் 41, 42, 43, 44 போட்டுங்க. 2:41 இருந்து 2:44 வரைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி என்ன ஆகுதுன்னா, கர்மகாண்டிகளோட பக்கத்துல போயிட்டீங்கன்னு வச்சுங்க, யாராவது ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சிங்க, மெதுவா வந்து ஒரு ஹோமம் பண்ணணும்னு அப்படின்னு உங்களை தெருவில் கொண்டு போய் விட்டுருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 அந்த அந்த காரியங்கள் பெருசாகிட்டே போயிடும். கர்மகாண்டம் உங்களோட புத்திய மோகத்தை அடைய வச்சிருவாங்க. இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அதை பண்ணலான்னு கர்மத்திலேயே போயிடும். மெதுவா 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 பகுஷாக்காயனந்தாஸ்ச புத்தையோ அவ்யவசாயினா, நிறைய ஆசைகள் வந்துடும். இந்த மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடையணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? விதவிதமான கர்மங்களை பண்ணுவீங்க. உங்களுக்கு சாலிடா ஒரு புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல நிக்கவே நிக்காது. ட்ரிம் செய்யப்படாத மரங்களா இருக்கு கர்மகாண்டிகளோட மனசு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா யாமி மாம் புஷ்பிதாம் வாசாம் பிரபதந்தி வை பஸ்சிதக வேத வாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. 42, 43, 44 2வது அத்தியாயத்துல எடுத்து பாடம் முடிஞ்சோன்னு எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளவரிஷா பேசுறாங்க. இந்த கர்மத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லைங்க. நிஷ்காமியம் பண்ணக்கூடாது. வாயில போட்டு நிஷ்காமியமே பண்ணக்கூடாது. சங்கல்பம் பண்ணிக்கணும். எந்த கர்மம் பண்ணினாலும் சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணாம கர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு கர்மகாண்டிகள் கேட்டு பாருங்க. கர்மகாண்டிகளோட சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காம கர்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஈஸ்வரனை கண்ண மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனை தியானம் பண்றது இல்லவே இல்லை. ஏன்னா ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால ஒரு அவிஸ் கொடுக்கிறவர் தான், ஒரு ஆகுதி கொடுத்து வாங்கிக்கிறவர் தான்.
அப்ப அவரை வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஞானம் அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம்லாம் உண்மை இல்லை, பொய். அதெல்லாம் எஜமானனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றதுக்காக, நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு ஸ்துதி பண்றதுக்காக சொல்லப்பட்டது. அப்ப கர்மகாண்டிகளோட விஷயத்துல, கர்மிகளோட விஷயத்துல என்ன இல்ல, நிஷ்காமம் இல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனம் இல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞான காண்டமும் இல்லை. அப்ப ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, கர்மம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப கர்மம் மட்டும் இருந்துகிட்டு, அது எப்படிப்பட்டது கர்மம்? பேதத்தை உடையது. அப்ப பேதத்தை உடையதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தத்தை அறியல, வேதத்தோட தாத்பரியத்தை அவங்க அறியவில்லை. அது மட்டும் இல்ல, யதா பசுரேவ ச தேவானாம், ஹைலைட் பண்ணீங்க, இந்த மந்திரமே முக்கியமான மந்திரம். யதா பசுரேவ ச தேவானாம், இவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் யாரெல்லாம் கர்மிகளா இருக்கோமோ, ஆகுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ, பலனை ஆசைப்படுறோமோ, நம்ம எல்லாம் தேவர்களுக்கு பெட்டனிமல். பெட்டனிமல்னா என்ன அர்த்தம்? நம்ம கேட்போம், எனக்கு கொஞ்சம் வந்து பகவானே எனக்கு இது வேணும் அப்படின்னு தேவதைகள் இடத்துல, பகவான்கிட்ட இல்ல தேவதைகள் இடத்துல கேட்டுக்கிட்டு ஒரு ஆகுதி கொடுக்குறோம். கொடுத்தோன்னே ததாஸ்து அப்படின்னு அக்னியோ இந்திரனோ அங்க இருக்கிற தேவதைகள் ஒரு பிஸ்கட்டை தூக்கி நம்மள்கிட்ட போடும். பிஸ்கட்டை தூக்கி போட்டோட நாய் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ என்கிட்ட ஒரு நாய் இருக்கு இங்க பக்கத்துல, அந்த வால் பாத்தீங்கன்னா ஆடுங்க. நாய்க்குட்டியை பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப விசுவாசம் நாய்க்குட்டிக்கு. ஒரு வாட்டி பிஸ்கட்டை போட்டீங்க அப்படின்னா ஜென்மம் ஃபுல்லா அந்த பக்கத்துல நீங்க போனீங்கன்னாவே வந்து வந்து குழஞ்சு 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 விளையாடிட்டு இந்த வால் வந்து நிக்கவே நிக்காதுங்க, அவ்வளவு வேகமா ஆட்டுது. டே வலிக்குண்டா நிப்பாட்டுறானா, நிக்காது, அவ்வளவு சுருதான். இப்ப நம்மளும் என்ன பண்றோம் தெரியுங்களா, அந்த நாய்க்குட்டி மாதிரியே தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போடுற பிஸ்கட்டுக்காக நம்ம திரும்ப 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 அந்த இதை பண்ணிக்கிட்டே இருக்கும், கர்ம காண்டத்திலேயே இருக்கும். நம்ம கேட்கிறோம் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம கேட்கிறோம் அவங்க கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப அதிகமாயிட்டே போகும் கர்ம காண்டம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உபாசன பக்கமோ இல்ல ஞானத்து பக்கமோ திரும்பவே மாட்டோம். அதனால தேவர்களுக்கு யாரெல்லாம் இங்க கர்மிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் யாரு? தேவர்களுக்கு பெட்டனிமல். பசுரேவச தேவானாம், தேவானாம் பசுகுன்னு சொல்லுவோம். நாங்க யாரையாவது திட்டுறதா இருந்தா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க, தேவானா, நீங்கெல்லாம் தேவானாம் பசுங்க அப்படின்ட்டீங்கன்னா போதும், ஏதோ நம்மளை வந்து ஸ்துதி பண்றாருன்னு நினைச்சுப்பாங்க. நீங்கெல்லாம் தேவதைகளுக்கு பசுக்கள், பசுக்கள்னு அர்த்தம், பெட் அனிமல்ஸ்னு அர்த்தம். இந்த விதமா ஸ்ருதியும் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, தேஷாங்கி பின்ன தேவதா யாஜினா, அவங்க என்ன பண்றாங்கன்னா யஜனம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு தனக்கு பின்னமாதான் தேவதைகளை வச்சு பண்றாங்க. பல காங்கினாம் க்ஷிப்ரம் க்ஷீக்ரம் ஹி யஸ்மாத் மானுஷே லோகே மனுஷலோகே ஹி சாஸ்திர அதிகார. சாஸ்திரத்துல அதிகாரம் இருக்கிற அந்த 3 பேரும் பிராமண கஷத்திரிய வைசியர்கள் 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞ யாகாதிகள் மூலமா பலன்ல ஆசைப்பட்டு பண்றதுனால சீக்கிரமாகவே அந்த பலனை அடைகின்றார்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே இது விசேஷனாத் அந்நேஷு அப்படி கர்மபல சித்தியம் தரிசயதி பகவான். ஆச்சாரிய சொல்றார், ஏன் இந்த மானுஷே லோகேன்னு ஒரு அட்ஜெக்டிவ் ஏன் போடணும்? சீக்கிரமா கர்மத்தினால பலன் வந்து சீக்கிரமா இந்த மனுஷ லோகத்துல உண்டாகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இங்க அட்ஜெக்டிவா வந்து அஸ்மின் லோகேன்னு போடுறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற லோகங்கள்ல கர்மத்தோட சித்தி வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, டிலே ஆகும். ஆனா இந்த லோகத்துல மட்டும் கர்மத்தை பண்ணினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பலன் கிடைச்சு. அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கர்மிகளாவே இருக்காங்க. பிரதானம் 80% பீப்புள் கர்மிகள். ஏன்னா கர்மத்தினால உண்டாகிற பலன் அதிகம். பாருங்க, எங்கெல்லாம் கர்மம் நடக்குதோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கில் கூடுவாங்க. எங்கெல்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றோம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் அப்படியே 10% 10ல் 1 பாகம் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஞானம் விசாரம் நடக்குதோ அந்த உபாசகர்களை காட்டிலும் அந்த ஞானத்துல விசாரம் பண்றவங்க ரொம்ப கம்மி ஆயிடுவாங்க. 1000 பேர் கர்மம் பண்ணானா 100 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை பண்ணுவான். 100 பேர் உபாசனை பண்றான் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தான் ஞான விசாரத்துல இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தோட பலன் சீக்கிரம் கிடைக்கும், உபாசனையோட பலன் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தோட பலன் ஆச்சாரியர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார், அநேக ஜன்ம சம்பிராப்தி, ஐயோ ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஞானத்தை விட்டுட்டு கர்மத்துக்கே போயிடுறாங்க. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், மானுஷே லோகே வர்ணாசிரமாதி அதிகாரக இது விசேஷக. சரி, ஏன் இந்த லோகத்துக்கும் மற்ற லோகத்துக்கும் என்ன ஸ்பெஷல்? ஏன் இங்க மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் சீக்கிரம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாப்டர் இனிமே ஆரம்பிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா படிச்சுட்டே வாங்க. இந்த இதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்க. இந்த மனுஷ லோகத்துல மட்டும்தான்
வர்ண தர்மம் ஆசிரம தர்மமானது ஸ்பெஷலா வகுத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மற்ற லோக்கங்கள்ல பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன்ற பாகுபாடு வர்ண தர்மங்கள் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆசிரம தர்மங்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம்னு சொல்லக்கூடிய இந்த தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் வேற எந்த லோக்கத்திலும் இல்லை. இது ஸ்பெஷலா இல்ல இதான் சுவாமி ப்ராப்ளமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தியே இல்லைங்க. இந்த வர்ணாசிரம தர்மங்கள் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ளாரே சுத்துன்னு சொல்லுது. ஈஸியா உள்ளுக்குள்ளார போக முடியும், உங்களால போக்கஸ்ட் ஆக முடியும். இப்ப நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ண தர்ம ஆசிரமங்கள் இல்லை. இப்ப நான் சன்னியாசின்னு வச்சுங்களேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சன்னியாசியோட தர்மத்தை ஃபாலோ பண்றேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து 15-20 வருஷமா இந்த பாட்டத்திலேயே இருக்கேன். அப்ப எனக்கு வேற போக்கஸ்டே இல்லை. ஒரே போக்கஸா பாத்தீங்க அப்படின்னா ஞானத்திலையும் ஞான நிஷ்டைக்குமாவே காரியம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நான் என்னுடைய தர்மத்தை விட்டுட்டு நான் வெளியில எந்த வேலை வேணா பண்ணலாம்னு வச்சுங்களேன், செதறி போயிடும். என்னோட கான்சென்ட்ரேஷன் செதறி போயிடும். நிறைய விவகாரங்கள்ல ஈடுபட்டு ஒரு இந்த ஞான விஷயத்துல பிரவருத்தி பண்றது போக்கஸ்டா இருக்காது. தப்பு தப்பாயிடும், மறந்து போயிடும், எல்லாம் போயிடும். நிஷ்டை உண்டாகவே உண்டாகாது. இப்ப இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த தர்மங்கள்னு வரும்போது லிமிட் ஆயிடுது. ஒரு சின்ன ரவுண்டு போட்டுறணும். இதை மட்டும் பண்ணு, ஊர்ல இருக்கிறதெல்லாம் பண்ணாத, எல்லாத்தோட தர்மத்தையும் பண்ணாத, உனக்குன்னு இருக்கிற தர்மத்தை மட்டும் பண்ணு அப்படின்னா அதை மட்டும் பண்ணி 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 போக்கஸ்டா பண்ணி பண்ணி அதுல இருந்து நம்ம அந்த கோருக்கு வந்துடலாம். அப்ப இந்த வர்ண தர்ம ஆசிரமங்கள்ன்றது பாத்தீங்கன்னா பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த உலகத்துல. அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, இந்த லோக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வர்ண தர்ம ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரம் தான் இந்த லோக்கத்துல விசேஷம். இந்த மெத்தேடு படி யார் கர்மத்தை பண்றானோ அவனுக்கு சீக்கிரமா பலன் கிடைக்குது சொல்லியாச்சு. தேஷாம் அவர்களுக்கு வர்ண ஆசிரமாதி அதிகாரி கர்மனாம். வர்ணாசிரம தர்மத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கோ, யார் யார் எந்தெந்த வர்ணம் ஆசிரமம்னு அதுல அதிகாரத்தை உடையவர்களுக்கு பல சித்தி. அந்த பலனுடைய சித்தி பாத்தீங்கன்னா க்ஷிப்ரம் பவதி கர்மஜா. சீக்கிரமா பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தில் உண்டாகிற பலன் சீக்கிரமாக உண்டாகுது. கர்மனோ ஜாத்தா, கர்மத்திலிருந்து உண்டாகிறது அப்படின்னு இந்த 12வது ஸ்லோகத்தை ஆச்சாரியர் முடிச்சிட்டார். முக்கியமான ஸ்லோகம் நாளைக்கு ஆரம்பிக்குது. 13வது ஸ்லோகம் சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம். அது நம்ம 3 நாள் லீவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடம் பார்க்கலாம். தித்தியானகி பாடம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्तीहि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतं एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ஜி இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா இந்த பாடத்தோட பாதி இதுல இருந்து நல்லா கேட்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே நியூட்ரலா இருந்து நமக்கு சொல்யூஷன் வேணும்னு தான் போகணும். அபிமானத்தை வச்சுக்கிட்டு பாடம் படித்தோம் அப்படின்னா உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா பொறுமையா போக. நான் வைதிகத்தை ஆசிரியம் பண்ணா வைதிகத்தை ஆச்சாரியர் கண்டனம் பண்றாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடடானு கேட்டிங்கன்னா ஒன் சைடட் ஆச்சாரியர் இல்லவே ரொம்ப ஜெனியூன். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன் சைடடா இருக்கோம் எல்லாருமே. ஏதோ ஒரு பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா அபிமானத்தோட பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதனால அபிமானத்தை விட்டுட்டு இந்த பாட்டெல்லாம் பாடம் கேட்கும். பார்க்கலாம், லீவ் முடிச்சு பார்க்கலாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி.